கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தியையும் ராஜாவையும் காமிக்கிறாங்க. கார்த்தி கோயிலுக்கு வராரு. அங்கே ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு ராஜாவை பார்த்து, உன்னை ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ ராஜா கேட்குறாரு, என்னாச்சு கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னுடைய ஒய்ஃப் தீபாவை காணோம் அப்படின்னு. இதை கேட்ட ராஜா அதிர்ச்சியாகி, என்ன கார்த்தி சொல்கிற, எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரம்யா சொன்னாங்க, அதான் நான் இங்கே தேடி வந்தேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வீட்டில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃபேமிலிக்குள்ளே ஆனந்த் ரியாங்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான். அந்த ரியாவை பற்றின உண்மைகளை நான் ஆனந்துக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன். இதனால் ஆனந்த் ரியாவை வீட்டை விட்டு துரத்துனான். அப்போ ரியா டென்ஷன் ஆகி ஆனந்த் வச்சுருந்த துப்பாக்கியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து என்னையை சுடுறதுக்கு பதிலாக எங்கள் அம்மாவை சுட்டுட்டா. எங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்னையை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீபாவை கடத்தி கொலை பண்ண போகிறேன்னு அந்த ரியா என்னையை மிரட்டுறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், அவள் சரியான வஞ்சகியாக இருக்கிறா. அவகிட்டேருந்து எப்படியாவது தீபாவை காப்பாற்றணும், அதான் நான் மட்டும் தேட முடியாதுன்னு உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, கண்டிப்பாக தீபா மேடம் கிடச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இவ்வளோ தூரம் சாமி கும்பிடாமல் போனால் நல்லது கிடையாது, இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த சாமி எங்கள் அம்மாவை காப்பாற்றலை. இப்போ தீபாவும் சாமி தான் கும்பிடுவாங்க. தீபாவும் இப்போ காணாமல் போயிட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்கையில் என்னால் மறுபடியும் எப்படி சாமி கும்பிட முடியும்? இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா என்றைக்கு சரியாகிறாங்களோ, தீபா எப்போ கிடைக்கிறாங்களோ அப்போ தான் நான் சாமி கும்பிடுவேன். எனக்காக வேணும்னா நீங்கள் போய் வேண்டிக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்ட ராஜா சொல்கிறாரு, சரி கார்த்தி அப்படின்னு போயிட்டு நேராக சாமிக்கிட்ட போய் நின்று, என் நண்பன் கார்த்தியோட ஒய்ஃபை காணும், அவங்களுடைய அம்மா இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில், அவனுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகணும், அதுக்கு நீங்கள் தான் கார்த்திக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்ட்டு ராஜா சாமி கும்பிட்றாரு. அதுக்கப்புறமா ராஜா இங்கேருந்து கார்த்தி, நான் உனக்காக சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நம்ம இப்படியே நிற்கிறது நல்லது கிடையாது, அதனால் இங்கே உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்ப்போம் தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தீபாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு, இவங்களை இந்த கோயிலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதே ஃபோட்டோவை காமிச்சு ஒரு லேடி எங்ககிட்ட விசாரித்தாங்க, நாங்கள் பதில் சொன்னோமே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ இவங்க எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பொண்ணை ஒரு சாமியார் தான் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சாமியாரை எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியாது, ஆனால் ஒரு சாமியாரை தான் கூட்டிகிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, எந்த சாமியாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஒருவேளை அந்த ரியா சாமியார் வேடத்தில் தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்படி கூட இருக்கலாம், ஐயோ தீபாவை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்ல. அப்போ ராஜா சொல்கிறாரு, கவலைப்படாத கார்த்தி, சிஸ்டரோட நல்ல மனசுக்கு எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, இன்னரும் கார்த்திக் கோயிலில் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான், இதனால் கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க கார்த்திக்கிட்ட, அதனால் நம்ம இப்போவே கார்த்திக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ரம்யா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ராஜாட்ட சொல்கிறாரு, ரம்யா தான் ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஃபோன் அட்டன் பண்ணு கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோயிலில் விசாரித்தேன், அங்கே ஒரு லேடி சொன்னாங்க, இது மாதிரி தீபாவை ஒரு சாமியார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எந்த சாமியாருன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே நானும் விசாரித்தேன், அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு
ரம்யா சொல்கிறாங்க, அப்படியா கார்த்தி, சரி சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிக்கிறதுல முயற்சி பண்ணுங்க, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, அந்த தீபா இப்போ எங்கே இருக்கானே தெரியல, அந்த கார்த்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அந்த தீபாவை கண்டுபிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி தீர்த்து கட்டணும், இல்லைன்னா நம்மளுடைய திட்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போதைக்கு நம்ம தீபாவை கடத்தினோம்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த ரியா மேலே தான் பழி போடுவாங்க. ஏன்னா அந்த ரியா தான் இப்போ கடத்துறேன்னு கார்த்திக்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கா. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம தீபாவை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிட்டோம்னா அந்த பழி அப்படியே ரியா மேலே விழும். இதை பயன்படுத்தி நம்ம கார்த்திக்கிட்ட க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நினைக்கிறாங்க, அந்த ரியாவுக்கு க்ளோஸ் யார்? ஐஸ்வர்யா தான். அப்போ இத்தனை நாளும் அந்த ரியா வெளியில் வராமல் இருக்கான்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் ஐஸ்வர்யாவாக தான் இருக்கும். ஐஸ்வர்யா தான் அவங்க அம்மா வீட்டில் கண்டிப்பாக கொண்டு போய் வச்சுருப்பா. நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ரம்யா நேராக ரியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்துட்டு ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இந்த சாமியார் வேடத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு நம்புவாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம அந்த தீபாவை ஏமாற்றி எப்படியாவது கடத்தணும் அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ரியா கிட்ட, ரியா யாரோ வந்திருக்காங்க, என் பொண்ணு தான் வரேன்னு சொன்னா, ஒருவேளை அவள் தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு. இதை கேட்ட ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து நிற்கிறத பார்த்துட்டு ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரியும் வா என் பொண்ணு தான் வருவான்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்க போகிறாங்க. அப்போ ரியா ஓடி போய் ஒரு பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரம்யா அந்த ரூம்குள்ளே போனதோட அங்கே நிறைய பொருட்கள்லாம் செதறி கிடக்கிறத பார்த்துட்டு ராஜேஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, இதெல்லாம் யாருடையது அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இது எல்லாமே ஐஸ்வர்யாவோடது, அவள் வந்தானா இப்படி தான் அங்கனைக்கு போட்டுட்டு போயிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, வாடி வா, அன்னைக்கு என்னை கட்டையால் அடிச்சு எல்லாம் இருக்கடி உனக்கு, அன்றைக்கே உன்னை நான் தீர்த்து கட்டியிருக்கணும் அப்படின்ட்டு கையில் ஒரு கட்டையோடு நிற்கிறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி பயப்படுறாங்க, ஐயோ அவள் வேறு பாத்ரூம்குள்ளே இருக்காளே, கண்டிப்பாக சிக்க போகிறா அப்படின்னு. அப்போ டக்குன்னு அங்கே கிடக்கிற கரப்பாம்பூச்சியை தூக்கி ரம்யா மேலே போட ரம்யா பயந்து போய், ஐயோ பாத்ரூம்குள்ளே அவ்வளோ கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் என் வீட்டில் கரப்பாம்பூச்சி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டோட ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம், நான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஒரு வேளை இங்கே தீபா இல்லை தான் போல், தீபா இறந்துருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, அப்பாடா நல்ல வேலை இவன் இந்த இடத்துலேருந்து போயிட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்தையும் அருணையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய ரவுடியை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த அருண் சொல்கிறாரு, அண்ணா எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, எங்கே என்ன நடந்தாலும் இந்த ரவுடிகளுக்கு தெரியும், நம்ம இவனுங்க கிட்ட கேட்டு தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட அந்த ரவுடிக்கிட்ட இது மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு தீபாவை காணும், அவளை யார் கடத்தினன்னு தெரியல, இப்படியாவது கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு. இது கேட்டு அந்த ரவுடி சொல்கிறான், எங்ககிட்ட நாக்குமுக்கன்னு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு. அப்போ ஒருத்தரை அனுப்பி போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவர் போயிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. அவர் கையில் ஒரு தட்டோடு வராரு. அப்போ அந்த ரவுடி என்ன பண்ணுறான்னா, அந்த தட்டில் வந்து சாராயத்தை ஊற்றுறாங்க. அப்போ அந்த தட்டில் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறாங்க. அதை ஊற்றுனதோட அந்த நாக்குமுக்கம் வந்து அதை அப்படியே நக்கி குடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி சாமின்னு சொன்னார். இது கேட்டதோட நம்ம ஆனந்தி கேட்குறாரு, என்ன இவன் சாமின்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த ஆனந்தி கேட்குறாரு, என்ன இவன் என்னமோ வந்து சாமியார்னு சொல்கிறானே அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஆனந்துக்கு வந்து நேராக ரம்யா கால் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, என்ன கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபாவை காணுன்னு கேள்விப்பட்டேன், கோயிலில் போயிட்டு தீபா எங்கன்னு விசாரித்தேன், அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ சாமியார் கூட தான் தீபா போனதான்னு சொன்னாங்க அப்படின்னு.
இதை கேட்டதோன்னே ஆனந்தும் சாமியார் அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் ஏதோ சாமியார் கூட தான் தீபா போனதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனந்த் வந்து நேராக அந்த ரவுடிக்கிட்ட ஏதோ சாமியார் கூட தான் தீபா போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராரு. அப்போ அருண் கிட்டே சொல்கிறாரு, ஏதோ சாமியார் தான் கூட்டிகிட்டு போனாங்களாம், ஒரு வேளை அந்த ரியா சாமியார் கிட்ட போட்டு தீபாவை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு சாமியார் கிட்ட போட்டு ஒரு கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த தீபாவுக்கு வந்து நம்ம தான் வந்து அந்த ரியான்னு தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை தேடிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.